வாழ்க வளமுடன். பேராசி ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு நம்ம சிந்தனையாக திருமூலரின் திருமந்திர பாடலை நம்ம இன்னைக்கு சிந்தனைக்கு எடுத்துக்கலாம். 909வது பாடலாக கொடுத்துருக்காரு. சூக்குமம் எண்ணாயிரம் ஜெபித்தாலும் மேல், சூக்குமமான வழியிடை காணலாம், சூக்குமமான வினையை கெடுக்கலாம், சூக்குமமான சிவனது ஆனந்தமே அப்படின்னு கொடுத்துருக்காரு. யாரு? திருமூலர் கொடுத்துருக்காரு. சூக்குமம் 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 அவர் சொல்றதுக்கு காரணம் என்னன்னாங்க, மறை பொருள் பார்க்க முடியாது, ஆனால் உணரலாம். உணர்ந்தால் எதையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். தெரிந்து கொண்டோம் அப்படின்னா புரிந்து கொள்ளலாம். புரிந்தால்தான் நாம் அறிவின் மூலமாக செயல்படுத்த முடியும். அதை தான் திருமூலரை அழகாக நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. இப்போ சூக்குமம் அப்படின்னா நாம் புரிஞ்சிக்கினா தான் தெரிஞ்சிக்க முடியும், ஆனால் அது மறைப்பொருள் தான். இப்போ சூக்குமமாய் எண்ணாயிரம் ஜெபித்தாலும் மேல், சூக்குமமாய் எண்ணாயிரம் ஜெபித்தாலும் மேல்னா நாங்கள் ஜெபிக்கிறது அப்படின்னாவே ஜபம் சொல்லுவாங்க, பிரார்த்தனை சொல்லுவாங்க. எல்லாமே மீண்டும் 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 நாம் ஒரு சொற்களை சொல்லும் பொழுது அந்த சொற்களுக்கு ஒரு வலு உண்டாகும். அந்த வலுவின் மூலமாகவே சிறப்பாக நம்மளோட நாடி நரம்புகளும் சிறப்பாகும், நம் எண்ணங்கள் சிறப்பாகும், நம் வாழ்க்கை எண்ணங்களுக்கு ஏற்றபடி சிறப்பாக அமையும். அப்போ மந்திரம் ஜபிக்கிறதால தவறு கிடையாது. ஏன்னா எண்ணங்கள் அதன் மூலயமா ஓடும்போது மனதுக்கு ஒரு வேலை கொடுக்கிறோம். சுவாமி சொல்லுவார் பாருங்க, அசையாமல் கெட்டது உடல், அசைந்து கெட்டது மனம் அப்படின்னு. அப்போ நம்ம என்ன பண்ணுங்க, மனதுக்கு ஒரு வேலை கொடுக்கும் பொழுது அதன் மூலமாக நாம் ஒரு சிறப்பான ஒரு நிலையை தான் நாம் அடைகிறோம். சூக்குமமான வழியிடை காணலாம். அப்போ சூக்குமமாக இருக்கக்கூடிய ஒன்று சொல்ல 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 அதன் வழியே நாம் செல்லலாம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வழி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னாவே குரு வழி தான். குரு வழியாக தான் நம்ம செல்ல முடியும். எப்படி அப்படின்னா மாதா பிதா குரு தெய்வம் நமக்கு தெரியும். குரு என்றால் கு என்றால் குற்றம், ரு என்றால் கலைபவர். நம்மிடம் இருக்கக்கூடிய கலங்கங்களை நாம் கலைத்து கொண்டு அவர் சென்ற பாதையில், குரு காட்டும் பாதையில் நாம் என்ன பண்ணுங்க, நடக்க வேண்டும். குருவை கும்பிட்டோ இல்லை பூ போட்டு உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னா அது செயலுக்கு வராது. ஒரு ஊருக்கு போகிறோம், அங்கே போட்டிருக்காங்க வழியில் இந்த பக்கமாக போங்க அப்படின்னு அந்த பலகை போட்டிருப்பான்னு வச்சுங்க. நம்ம என்ன பண்ணோம், அந்த வழியே நடந்தால் தான் நம்ம அந்த ஊருக்கு போய் சேர முடியும். இல்லை இந்த போர்ட்லேயே நான் நிற்கிறேன் அப்படின்னா என்ன நடக்கும்? அப்போ அந்த வழியிடை காணலாம். அப்போ நம்ம என்ன பண்ணுங்க, இறைவன் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு குரு அமைச்சு கொடுத்துருக்காருன்னா நம்ம என்ன பண்ணுங்க, சிக்கனை பிடித்தேன் குருவை, அந்த குருவின் வழியை நாம் பின்பற்ற வேண்டும். குரு பார்த்தால் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. ஆனால் சுவாமிஜி என்ன சொல்கிறாருங்க, உங்களுக்கு ஒரு கோடி புண்ணியம் வேணுமா பல கோடி புண்ணியம் வேணுமான்னு கேட்பார். என்னங்க சுவாமிஜி பல கோடி புண்ணியம்னு நம்மளுக்கு ஆசை. கேட்டால் அதுக்கு என்ன திரும்ப சொல்லுவாருங்க, என்கிட்ட வந்தீங்கன்னா ஒரு கோடி புண்ணியம், நான் சொன்னபடி நடந்தால் உங்களுக்கு பல கோடி புண்ணியம். பொதுவாக குருமார்கள்லாம் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் நன்றாக இருங்கள், நீங்கள் உங்கள் பாதையில் சரியாக செல்லுங்கள் என்பது தான். என்னை ஜெபிக்கிறதாலோ என்னை ஆராதனை பண்ணுறதாலோ என்னை தூக்கி கொண்டாடுறதாலோ உங்களுக்கு எதுவும் ஆகப் போவதில்லை. நல்ல ஒரு குரு பார்த்தீங்கன்னா வழிகாட்டி மரமாக நமக்குள் இருந்து இயங்கிக் கொண்டு இருக்கிறார். அப்ப சூக்குமமான வினையை கெடுக்கலாம். வினைப்பதிவே தேகம் கண்டாய், வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன் நிலம் மீது விழுந்த பின்னே, என்னை மறந்தேன் என் வினை மறந்தேன் இறைவா நீ என்னுள்ளிருந்து என்னை மீட்டு. அப்போ பாருங்க, வினைப்பதிவை கூட கெடுக்கலாம் சூக்குமமா. தெரியாமல் நம்ம தெரியாமல் நாம் செஞ்ச தவறோ இல்லை நமக்கு முன்னாடி நம்ம யாரோ செஞ்ச தவறோ எல்லாமே நாம் என்ன பண்ணுங்க, வினைப்பதிவை கழித்து கொள்ளலாம். தெரியாமல் இருந்தக்கூடிய பதிவை நாம் ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும். வினை அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா உடலில் நோய், உள்ளத்தில் கலங்கம், வாழ்க்கையில் சிக்கல். அப்போ இது மூணு இல்லைனாவே நாம் வினைப்பதிவை கடந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ அந்த வாழ்க்கை பாதையை கடக்கணும்னா குருவை பிடித்து கொண்டு அவர் சென்ற பாதையில் நம் அனுபவத்தோடு சென்று கொண்டு இருக்க வேண்டும். அடுத்தது சூக்குமமான சிவனது ஆனந்தமே. வினைப்பதிவை கழிச்சுக்கிட்டாவே இறைநிலை நமக்குள்ளே வந்து தானே போகுது. ஆல்ரெடி இருக்குது நம்மக்கிட்ட வினைப்பதிவு, சிவன் இருக்கிறதால் தான், இறைநிலை இருக்கிறதால் தான் நமக்குள்ள என்ன பண்ணுதுங்க, உயிராக இருந்து இயங்கி கொண்டிருக்கிறோம்.
அந்த உயிரை பிடிச்சிட்டோம் அப்படின்னாவே மனம் நம்மக்கிட்ட கண்ட்ரோலில் வந்துடும். மனதை நாம் அமைதிப்படுத்தினாலே போதும், இன்பத் துன்பத்தை கடந்து அறிவு செயல்பட ஆரம்பிக்கும். அந்த நிலையில் இந்த சிவனை நாம் உணர்ந்தோம் என்றாலே ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே என்ற நிலையில இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்த இறைநிலைக்கும் குருவருளுக்கும் இது காலம் செவியும் எடுத்த அனைத்து நல் அன்பு உள்ளவர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. மீண்டும் ஒரு கவிதையோடு சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.